தன்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் நம்ம பேரண்ட்ஸும் நம்ம மேலே காட்டுற ஸ்ட்ரிக்ட்னஸால் நம்ம ஒரு வகையில் பஸ்ட் அவுட் ஆனால் என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் அடால்ஃப் ஹிட்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அடால்ஃப் ஹிட்லரோட ஆரிஜின் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். அடால்ஃப் ஹிட்லர் 1889 ஏப்ரல் 20 ஆஸ்திரியாவில் பிறக்கிறார். அவங்க அப்பா பேர் அலாய்ஸ் ஹிட்லர். அலாய்ஸ் ஹிட்லரோட தேர்ட் ஒய்ஃபான கிளாரா ஓசலுக்கு ஃபோர்த்து சன்னா இவர் பிறக்கிறார். அடால்ஃப் ஹிட்லரோட அப்பா ஒரு ட்ரங்க்குங்கிறதுனால டெய்லி குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவையும் அடால்ஃப் ஹிட்லரையும் டார்ச்சர் பண்ணுவார். இப்படி டார்ச்சர் பண்ணுறதுனால அடால்ஃப் ஹிட்லருக்கு அலாய்ஸ் ஹிட்லர் மேலே ஒரு பெரிய கோபம், ஒரு வெறுப்பு எல்லாமே இருந்தது. அடால்ஃப் ஹிட்லரை அலாய்ஸ் ஹிட்லர் டார்ச்சர் பண்ணுறதுக்காக ஒரு விசில் வச்சிருப்பாரு. அந்த விசிலை ஊதுனா அடால்ஃப் ஹிட்லர் வந்து நிற்கணும். அப்படி நிற்கலைன்னா அடால்ஃப் நிறைய டார்ச்சர் பண்ணுவார். அப்படி டார்ச்சர் பண்ணதுனால அடால்ஃப் ஹிட்லரோட ஸ்கூல் லைஃப் ஒரு பெரிய டிராஸ்டிக்ல போய் முடியுது. அடால்ஃப் ஹிட்லர் அவரோட ஸ்கூல் லைஃப்பை முடிச்ச பிறகு நம்ம அடுத்து ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம வென்னியா போய் ஆர்டிஸ்ட் ஆகலாம்னு சொல்லி யோசிச்சு வென்னியா போறாரு. வென்னியா போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1903 அலாய்ஸ் ஹிட்லர் இறந்து போறாரு. அலாய்ஸ் ஹிட்லர் இறந்து போன பிறகு அடால்ஃப் ஹிட்லருக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. அந்த ஃப்ரீடத்தோட ஒரு நாள் அவரோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை அவர் வாங்கிக்கிட்டு அவர் போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபேர்வெல் போல் அவர் குடிச்சிட்டு வரும்போது அவரோட போதையில் அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டுறாரு. அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டதுனால அவங்க ஸ்கூலில் இருந்த ஒரு டீச்சர் இனிமேல் நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடால்ஃப் ஹிட்லர் கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. ப்ராமிஸ் வாங்கின பிறகு நம்ம அடால்ஃப் ஹிட்லர் வென்னியா போயிட்டு ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு ஆர்ட் ஸ்கூலுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட எழுதுறாரு. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஆயிடுறாரு. அவருக்கு அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெரியல. இந்த நேரம் பார்த்து அவங்க அம்மாவான அடால்ஃப் லோசலும் இறந்து போகிறாங்க. இப்படி அவங்க இறந்து போன பிறகு நம்ம அடால்ஃப் ஹிட்லருக்கு அவரோட லைஃபே மொத்தமாக வந்து பிளாங்க் ஆகிடுது. அடுத்து என்ன பண்ணான்னு அவர் யோசிக்கும் போது தான் அவர் விஷயம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது அடால்ஃப் ஹிட்லரோட ஆரிஜின் ஸ்டோரி முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம அடால்ஃப் ஹிட்லர் அங்கே வென்னியா போன பிறகு என்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் பண்ணார், ஏன் அவர் டிக்டேட்டர் என்று கூறப்பட்டார், அவரோட டிக்டேட்டர்ஷிப்புக்கு காரணம் என்ன, ஏன் அவ்வளோ கொடூரமாக மாறினார், அடால்ஃப் ஹிட்லர் ஒரு பூனையை பார்த்து பயப்படுற ஆளா, இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரவே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சூரியபிரகாஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய எஃபெக்ட்டுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இனிமேல் மேலும் நான் பண்ணுற தப்பு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி இன்னும் நான் நல்ல வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சூரியபிரகாஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.